சினிமா ஆளுமை என்ற வார்த்தைக்கு அழகு சேர்க்கும் அற்புத கலைஞன் கேபி என்று அன்பாக அழைக்கப்படும் இயக்குனர் கே பாலச்சந்தர். இவரை ஆதர்சமாக கொண்டு இன்று திரையுலகில் இயக்குனர் அவதாரம் எடுத்தவர்கள் பலர். இவரின் நிழலில் வளர்ந்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற இமாலயங்களின் ஆரம்பகால வெற்றிக்கு வித்திட்டவர். இது தனிப்பட்ட யாருடைய கதையும் அல்ல, 7வது வார்டின் கதை. ஆம், இது என்னுடைய கதை. பெண்ணுரிமையை பற்றி அதிக விழிப்புணர்வு இல்லாத காலங்களிலேயே அதை பற்றி, ஆண் பெண் இடையிலான உறவை பற்றி, சமூக அவலங்களை பற்றி, மத்திய தர குடும்பங்களின் பொருளாதார பிரச்சனைகளை பற்றி உளவியல் ரீதியான உணர்வுபூர்வமான கருத்துக்களை காட்சிப்படுத்தியவர். கங்கை நதியிலிருந்து கால்வாய் வெட்டி இந்திய நதிகளை இணைக்க வேண்டும். இதனால் தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதோடு கங்கை பிரம்மபுத்திராவில் உள்ள வெள்ள அபாயத்தையும் தடுக்கலாம். அத்திப்பட்டிக்கு தண்ணீர் வரப்போவதில்லை, ஒரு மண்ணு வரப்போவதில்லை. பேப்பர்ல போட்டுக்கு சொன்னீங்க, உன் பேரப்பைய காலத்துல கூட தண்ணி வராது. போய் வேலையை பாருங்களேன். நாயகிகளை காட்சி பொருளாக மட்டுமே சித்தரித்து வந்த தமிழ் சினிமாவில் அவர்களை உழைப்பாளியாய், தைரியசாலியாய், போராளியாய், சமூக அக்கறையுடையவர்களாய் உணர்ச்சி பொங்க படைத்தவர். ஒரு சிலரோட வாழ்க்கையாவது உழைப்புக்கே அர்ப்பணிக்கப்பட்டாதான் மத்தவங்க சந்தோஷமா வாழ முடியும். நான் 24 மணி நேரமும் நர்ஸாவே சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. பெண்களின் உணர்வுகளை, பிரச்சனைகளை, வலிகளை தன் படத்தில் இம்மி அளவும் மாறாமல் பிரதிபலித்த வைர கண்ணாடி. நான் கொடுக்க போற பரிசை சுமந்து பெத்து டவல்ல சுத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த பரிசு அவரோட இசைப்பணிக்கு என்னோட பதில் மரியாதை, ஒரு சங்கீத அடிமையோட சமர்ப்பணம். காட்சிகள், வசனங்கள் மட்டுமல்லாது தனது படத்தின் ஒவ்வொரு பாடலிலும் தனித்துவம் கலந்திருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்த கே பாலச்சந்தர் தான் திருப்தி அடையும் வரையில் இசையமைப்பாளர்களிடமும் கவிஞர்களிடமும் திருத்தம் சொல்வார். ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள், கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். மரோ சரித்ரா என இவர் எடுத்த தெலுங்கு மொழி படம் ஏக் துஜே கேலியே என இந்தியில் உருமாற்றம் பெற்று வெற்றியையும் புகழையும் குவித்தது. அன்றைய சிவாஜிராவ் ஒரு ஹோலி திருநாளில்தான் பாலச்சந்தரால் ரஜினிகாந்த் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்டார். ஜெமினி கணேசன், நாகேஷ் தொடங்கி ரஜினிகாந்த், கமலஹாசன், மாதவன், உதய் கிரண் வரை 3 தலைமுறை ஆட்களையும் தன் திரை ஓவியங்களில் திறமையாக கையாண்டார். வருடத்திற்கு 2 படங்களை வெற்றி படங்களாகவே கொடுத்து திரைத்துறையில் யாராலும் தொட்டுவிட முடியாத சிகரத்தில் இருந்த பாலச்சந்தர் காலமாற்றத்தின், தொழில்நுட்ப மாற்றத்தில் தன் அடையாளத்தை தொலைத்து விடாது அந்த மாற்றத்துடன் கைகோர்த்து நடந்தார். சின்னத்திரை தொடர்களில் ஆர்வம் செலுத்தியவர் ரயில் சிநேகம், கையளவு மனசு என இயக்கத்திலும், ரகுவம்சம், மர்மதேசம் என தயாரிப்பிலும் தமிழ் தொடர்களுக்கென ஒரு தரத்தையும் அடையாளத்தையும் ஏற்படுத்தினார். தான் முத்திரை பதித்த அதே துறையில் சிறந்த படைப்புகளை தந்தவர்களை வயது வித்தியாசமின்றி மனதார பாராட்டுவதில் பாலச்சந்தர் உண்மையிலேயே சிகரம் தொட்டவர். அவர் வசனம் பிரமாமா இருக்காரு. எல்லாத்தோட பாராட்டுறதுக்கு வீட்டுல இருந்து நோட் போட்டு எழுதிட்டு வருவார். ஒரு வருஷம் பாலச்சந்தர் ஆர்டிஸ்ட்பா, அவர்கிட்டும் நீங்க சொல்லி தர வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணவர் என்னுடைய இயக்குனர் பாலச்சந்தர். அடுத்த சில வருடங்களில் தன் சிஷ்யர்கள் சிலரது படங்களில் நடித்த கே பாலச்சந்தர் கடைசியாக உத்தம வில்லன் படத்தில் நடித்திருந்தார். கமல், சீக்கிரம் படத்தை முடித்து காட்டு, பார்த்துவிட்டு போகிறேன் என்று இரட்டை அர்த்தம் எதுவும் இல்லாமல் ஒரே அர்த்தத்தில் சொன்னார் திரு கேபி. முடிந்தால் மீண்டும் எழுந்து வாருங்கள் ஐயா. கமலுக்காக மீண்டும் நடிக்க வந்த கேபி மீண்டும் எழுந்து வாருங்கள் ஐயா என அவர் விடுத்த கோரிக்கைக்கு ஏனோ
செவிமடுக்கவில்லை. இந்திய சினிமாவின் உன்னத படைப்புகள் வரிசையில் தனக்கென ஒரு வெற்றி பட்டியலை உருவாக்கிய கே. பாலச்சந்தர் அவர் இயக்கிய படங்களைப் போலவே தனித்துவமானவர். அவர் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்திய சினிமாவின் அபூர்வ ராகம் கேபி.